ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசோட இலவச பயிற்சி, அதாவது பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேக்கு ஃப்ரீ கோச்சிங் தராங்க. அதை எப்படி அப்ளை பண்ணுறது இந்த வீடியோ பார்த்துடலாம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் காட்டும். டவுட்ஸ் எதுனாலும் மறக்காம அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முதல்வன் அப்படின்ற ஒரு ஸ்கீமில் போட்டித் தேர்வுக்கான எஸ்எஸ்சி ரயில்வே மற்றும் பேங்கிங் அப்படின்றதுக்கான கட்டணமில்லா 6 மாத உறைவிட பயிற்சி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்குது. ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஆனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்கள் ஃபுட்டு, அக்கமடேஷன், நீங்கள் தங்குற இடம், ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீ இந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி திட்டத்தில். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு தனியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். நான் முதல் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வு பிரிவினது மாண்புமிகு இளைஞர் நல மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் 7/3/2023 அன்று துவங்க வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நிலையில் 2024-25 ஆண்டு தமிழ்நாடு பட்ஜெட் உரையில் இதுக்காக தனியாக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன்படி தமிழ்நாடு திறன் மேம்பாடு கழகம் அதன் இயங்கி வரும் நான் முதல்வன் போட்டியின் பிரிவின் வாயிலாக நான் முதல்வன் எஸ்எஸ்சி ரயில்வே மற்றும் வங்கி பயணிகளுக்கான கட்டணமில்லா உறைவிட பயிற்சியினை துவங்கப்பட்டுள்ளது. இப்பயிற்சியினை 1000 பயனாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த பயிற்சி கூடத்தில் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ 1000 பேரை தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸாம் எழுதி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சாப்பாடு, தங்குற இடம், அங்கே சொல்லித்தர ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இது பெரிய 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 சான்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்மளால் இப்போ இருக்கிற இதுக்கு நம்ம காசு கட்டி ஒரு இடத்துல போய் நம்ம கோச்சிங் படிக்கிறோம் அப்படின்றதுலாம் பெரிய விஷயம். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்க்கான பேஜ் நான் என்ன பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நீங்கள் கிளியராக படிக்கணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளியராக படிக்கலாம். ஸோ இந்த தேதி என்ன கொடுத்துருக்காங்க, அறிவிப்பு வெளியிட்ட தேதி என்ன அப்படின்னா 6/5/2024. ஆன்லைனில் எப்போ விண்ணப்பிக்கிறது அப்படின்னா 8/6/2024 கடைசி தேதி எப்போ அப்படின்னா 23/6/2024 வரைக்கும் நீங்கள் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். உங்களோட ஹால் டிக்கெட் எப்போ வரும், நுழைவு சீட்டு எப்போ வரும் அப்படின்னா 9/7/2024. தேர்வு நாள் எப்போ அப்படின்னா 14/7/2024 காலைல 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். ஸோ நீங்களாம் இதில் எலிஜிபிலிட்டி ஆகி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1000ல் அந்த ஒருத்தராக நீங்களும் என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரீ கோச்சிங்கில் நீங்கள் படிக்கலாம். சரி, இப்போ அப்ளை எப்படி பண்ணுறது அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைம் சைன்இன் பண்ண போகிறோம். ஸோ ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி பேஜ் லோட் ஆகும். இதில் ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வந்துடும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதில் என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நம்மளால் சப்மிட் கொடுக்க போகிறோம். ஓகே, என்ட்ரு பண்ணிக்கலாம். சப்மிட் அப்படின்றத கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓடிபி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 2 கோச்சிங் இருக்குல்ல, பேங்கிங்கும் இருக்குது, எஸ்எஸ்சிஆர் ரயில்வேக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இதில் எது அப்ளை பண்ண போகிறீங்களா அப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேங்கிங்க்கு தான் ஆப்ஷன், அதாவது அதுக்கான இடஒதுக்கீடு பேங்கிங்க்கு அதிகமாக இருக்குது, எஸ்எஸ்சிக்கு கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ஆர்வமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பேங்கிங்கோ எஸ்எஸ்சி எது வேணால் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்ளிகேண்டோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு போட போகிறோம். உங்களோட நேம் என்னென்னு கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உங்களோட ஜெண்டர் என்ன அப்படின்றத கொடுக்க போகிறோம். நீங்கள் மேல் ஃபீமேல் என்னவோ நீங்கள் அதை கொடுத்துடலாம். டேட் ஆஃப் பர்த் உங்களோட எஸ்எஸ்எல்சி, அதாவது 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஏஜ் அதுவாகவே என்ன ஆகும் அதில் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அப்பா நேம், உங்களோட அம்மா நேம், உங்களோட நேஷனாலிட்டி என்ன, உங்களோட ரிலீஜன் என்ன அப்படின்றது எல்லாமே கேட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே என்ன பண்ணிக்கிறோம், லைனாக ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கிறோம். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா
எல்லாமே என்ன டீட்டெயில்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா வெரிஃபை பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது. ஏன்னா நமக்கு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் என்னாச்சு சிச்சோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காம உங்கள் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கு. ஸோ கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் மேலே வந்து நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன அப்படின்னா த கேண்டிடேட் மஸ்ட் ப்ரொடியூஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதாவது இருப்பிட சான்றிதழ் வந்து நீங்கள் எந்த மாவட்டம் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே அப்ளை பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டதுக்கப்புறம் என்ன அவங்க வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து இப்போ என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் அதாவது உங்களோட ஜாதி சான்றிதழில் இருக்க என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கலாம், என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ கம்யூனல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டி கேட்டகரி வருவீங்களோ அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதோட சப்கேஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. நெக்ஸ்ட் டீட்டெயில் என்ன அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து கேட்குது. ஸோ உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கும், நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இஷ்யூவிங் அத்தாரிட்டி, இந்த சர்டிஃபிகேட்டை யார் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணால் யாரோட சைன் வந்து அதில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அத்தாரிட்டி வந்து அது இஷ்யூ பண்ணாங்களோ அந்த அத்தாரிட்டியோட நேமும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ அதே போட்டாச்சு. அதே மாதிரி இஷ்யூவிங் டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு டிஸ்ட்ரிக்கும் கேட்டிருக்கு. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா என்ன கேட்குது, இதில் வந்து ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்க்கான அது எப்படி அப்ளை எப்படி அதில் வந்து என்ட்ரு பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்துடலாம். ஸோ என்ன அப்படின்னா இப்போ வந்து ஐடென்டிட்டி அண்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஐடென்டிட்டி அப்படின்னா நம்மளோட ஒரு ப்ரூஃப் மாதிரி, அதாவது ஆதார் நம்பர் தான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம், ப்ரூஃப் கொடுப்போம். ஸோ ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் என்ன அப்படின்றது என்ட்ரு பண்ணது ஆல்ரெடி இருக்கும். ஸோ இமெயில் அட்ரஸ் உங்கள்கிட்ட இருந்தால் என்ன பண்ணிக்கணும், அது வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள்டா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் கேட்டிருக்கு, அதுவும் கொடுத்துட்டு உங்களோட அட்ரஸை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கரெக்டாக பர்மனெண்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களோட நிரந்தர முகவரி, அதே மாதிரி தொடர்பு முகவரி அப்படின்னு இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேமாக இருக்குது அப்படின்னா அந்த டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட 10th மார்க் ஷீட்டோட டீட்டெயில்ஸ். 10th மார்க் ஷீட்டில் சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து இருக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேம் ஆஃப் த போர்டு, என்ன போர்டு, நீங்கள் ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சி என்னவோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறமா இதில் என்ன கேட்குது அப்படின்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் படி நீங்கள் மந்த் அண்ட் இயர் பாஸ் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ சர்டிஃபிகேட்லேயே உங்களுக்கு வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எந்த வருஷம் நீங்கள் வந்து 10th முடிச்சிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் பர்சன்டேஜும் என்ன பண்ணிக்கணும், அதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா நீங்கள் 12th ஆர் டிப்ளமோ டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கு. ஸோ 12th டிப்ளமோ டீட்டெயில்ஸ் என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும், எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி பர்சன்டேஜ் எல்லாமே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு யூஜி, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். இது வந்து யாருக்கு அப்படின்னா டிகிரி முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ டிகிரி முடிச்சுட்டு நான் வந்து பாதியில் இருக்கேன், இந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களோட ஃபைனல் சேம் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபைனல் சர்டிஃபிகேட் இல்லை, எங்கள்கிட்ட ப்ரொவிஷனல் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் அங்கே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு அங்கே வெரிஃபை போகும்போது உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இதில் வந்து சப்மிட் பண்ணிங்களோ அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினல் கொண்டு போகணும். 12th முடிச்சுட்டு நான் அப்ளை பண்ணலாமா, 10th முடிச்சு அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு டிகிரி படிச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணிங்க, இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட யூஜி, உங்களோட டிகிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கணும், என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் டிகிரி என்ன யூனிவர்சிட்டி, நீங்கள் எந்த வருஷம் முடிச்சிங்க, எவ்வளோ சிஜிபிஏவா பெர்சன்டேஜா என்னவோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துடணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா என்ன கேட்கும் அப்படின்னா எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படின்னா உங்களோட நியர்பை டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் நியர்பை டிஸ்ட்ரிக் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதை வந்து என்டர் பண்ணிக்கணும். நிறைய பேர் இதில் வந்து அந்த யூஜி டிகிரி வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வந்து டவுட்டாக கேட்பீங்க. என்ன அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா நீங்கள் டிகிரி அப்படின்னா பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்காம் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ்,
அந்தமாரி வந்து நிறைய அந்த பிடெக் அந்த மாதிரி என்ன இருக்கும், அதில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதான் ஸ்பெஷலைசேஷன். ஸோ ஸ்பெஷலைசேஷனில் கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸாம் சென்டர் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன தோணும், அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து கேட்பாங்க. ஸோ அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரில் கரெக்டாக இருக்க மாதிரி, உங்கள் ஃபேஸ் கிளியராக இருக்க மாதிரி, உங்கள் சைஸும் கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவும் உங்கள் சிக்னேச்சரும் என்ன பண்ணிக்கணும், இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் வந்து கிளிக் பண்ணி எடிட் பண்ணி வச்சு போட்டுக்கலாம். ஓகே, ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ளரேஷன் எல்லாமே என்ன பண்ணணும், டிக் பண்ணிக்கணும். இது எல்லாமே என்னால் வந்து உண்மையாக தான் கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி எல்லா லைன்ஸும் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வரப்போகிறோம். நெக்ஸ்ட் சப்மிட் அப்படின்றது வந்து கேட்குது. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், செக் பாக்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்தமாரி என்ன ஆகும், அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் வரும். ஸோ அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், எக்ஸாம்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் இதுதான். இதெல்லாம் வந்து அந்த நம்பரை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹால் டிக்கெட் எடுத்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறமா அந்த கோச்சிங்கில் போய் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து சேவ் பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படிலாம் எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாகும், நம்மளுக்கு அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அதை என்ன பண்ணோம், சேவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு என்ன ஆகும், இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லா டாக்குமெண்ட்டும் நான் சொல்கிறது அதுதான். உங்கள் வாட்ஸ்அப், இமெயில், அதே மாதிரி நீங்கள் என்னென்ன ஒரு உங்களை வாட்ஸ்அப்லேயே வந்து உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா உங்கள் ஃபேமிலி டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வந்து அழியாமல் எப்பயுமே வந்து நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்பயுமே என்ன ஆகும், எதுவும் அழியாமல் நம்ம எப்போ வேணும்னாலும் அந்த ப்ரூஃப் வந்து நாங்கள் எடுத்து பார்த்துக்கலாமே இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் சப்மிட் பண்ணியாச்சு. ஓகே, எல்லோரும் வந்து இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எப்படி எழுதுறது அப்படின்றதுக்கான நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மெசேஜ் வந்துடும். இது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் இன்னும் நிறைய உங்களுக்கு தேவை, என்னென்ன படிக்கணும், இதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன கேட்பாங்க, இது ஏன் வந்து வந்திருக்கு, இந்த கோச்சிங் சென்டர்லாம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.